அதிமுகவுக்கு எதிராக நின்று களம் காண்டு விட்டு அதிமுகவை ஒற்றுமையா செயல்படுவோம், இணைந்து செயல்படுவோம் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்து தோல்வி பள்ளத்திலே கவிழ்கிறது என்பதனால் தான் ஒற்றுமை வேண்டும் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் குரல் கொடுக்கிறார்கள். இனி அதிமுகவில் என்ன நடக்கும்? எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் உட்கட்சி மோதல். பாஜக கூட்டணியோடு இருந்தால் 30-35 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலான்னு வேலுமணி சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த முறை நாம் தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொள்வோம் என்று வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்னு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பலரும் வலியுறுத்தினாங்களாம். ஆனால் வெளி அனுப்பினதுக்கு காரணம், அந்த இரட்டை தலைமை வேணாம் முடிவு பண்ணதுக்கு காரணம் இந்த விஷயம். இது ஒரே விஷயம்தான். 2 MP ராஜ்யசபாவுக்கு, ஒன்று சி.வி. சண்முகம், இன்னொன்று ஜெயக்குமார் அப்படின்னு முடிவெடுத்து எடப்பாடி முடிவெடுத்து அவங்கள்ட்ட அஷூரன்ஸ் கொடுத்துட்டார், உறுதி கொடுத்துட்டார். பாஜகவிலேருந்து வெளியில வராங்க, அதை பிரச்சாரத்துலையும் பேசினாங்க, பாஜகவை எதிர்த்தாங்க, திமுகவை எதிர்த்தாங்க. அப்போ அந்த ஓட்டுகள்லாம் ஏன் உங்களுக்கு வரல, எங்கே போச்சு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற அண்ணா திமுகவினரும் இவருடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை என்பதுதான். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் உட்கட்சி மோதல் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலைக்கும் அதிமுகவிற்கும் மோதல் ரெடியாகி இருக்கிறது, மோதல் போய்கொண்டிருக்கிறது, விமர்சனங்கள் கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் என்ன நடக்கிறது, ஏன் இந்த கலைபரம் வெடிக்கிறது, விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடைய இடையும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் துரை கருணா சார். வணக்கம். வணக்கம் சகோதரி. ஓகே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? பேசலாம். அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஜூன் 4க்கு பிறகு பாருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையிலிருந்து அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மோதல் ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி பிறகு பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக சசிகலா அம்மா அவங்க வந்து ஜெயலலிதா அவங்களுடைய நெருங்கிய தோழியாக இருந்தாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்களோடையே பயணித்தவங்க. என்னால் அதிமுக அழியறதை பார்க்கவே முடியலை, இனியும் பொறுத்திருக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, அழியறதை பார்க்க முடியாது, ஒன்றிணைந்து செயல்படுவோம், 2026 வெற்றி பெறுவோம்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அழைப்பு விடுறாரு. கேபி முனுசாமி அவர்கள் 2ஐயும் முடிச்சு வச்சிட்டாரு. என்னதான் நடக்குது அதிமுகவில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக பயணித்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 அந்த கட்சியை தொடங்குகிற பொழுது ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதரவு அவருக்கு இருந்தது. ஏராளமான தொண்டர்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள். இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் கட்சி என்றுதான் திரு எம்ஜிஆர் பிரகடனப்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நேரம், 72லேருந்து 76 வரைக்கும் அந்த கட்சி சந்தித்த சோதனையை இந்தியாவில் உள்ள உலகத்திலே எந்த மாநில அரசியல் கட்சியும் அத்தகைய சோதனையை சந்திச்சிருக்கிறார். 6 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 16 பேர் திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஷமருந்தியும் தூக்கிட்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள் எம்ஜிஆருக்காக. பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போட்டார்கள், அடித்து மண்டை உடைத்தார்கள், கைகால்களை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அன்றைக்கு 72 அமைப்பாளராக, கிராம அமைப்பாளர்களாக, நகர அமைப்பாளர்களாக இருவர்கள் ஒரு 90% பேர் பல கிராமங்களில் போட்டுக்க சட்டையே இல்லாமல் கிழிஞ்ச துண்டை தோளில் போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் வாழ்க, ரெட்டலை வாழ்கன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய கட்சி, அரசியல் கட்சி. 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் 3 மாபெரும் அரசியல் சக்திகளை, மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், ஆகப்பெரும் தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பேரும் அரசியல் கட்சிகளை புதிய வேட்பாளர், புதிய சின்னம் இரட்டைகளை, 24 நாளில் வேட்பாளர் அறிமுகம், 20 நாளில் தான் சின்னம் அறிமுகம். நீங்கள் காங்கிரஸுக்கு, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு பசுவங்கன்று சின்னம் இருந்தது, ஸ்தாபன காங்கிரஸுக்கு ராட்டை சுற்றும் பெண் சின்னம் இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னம் இருந்தது. அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த சின்னங்களெல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. இரட்டையிலே அறிவிக்கப்பட்ட போது சின்னம் வரைகிறது கூட சோறு கிடைக்கல.
அப்படி அந்த சின்னத்தை கொண்டு போய் ஒரு மகத்தான வெற்றி 2,52,000 கிட்டத்தட்ட 4,60,000 வாக்குகள் பதிவானதில் 2,62,000 வாக்கு அதிமுக பெற்றது. 1,50,000 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய வேட்பாளர் மாயத்தேவர், புதிய சின்னம் இரட்டையிலையோட, அவ்வளவு ஒரு மாபெரும் இயக்கம். அதைத் தொடர்ந்து 74 முதன்முறையாக பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வெற்றியை பெற்றார் திரு எம்ஜிஆர். 77, 80, 84 3 சட்டப்பேரவை பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி. தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை 3 தேர்தல்களை வீழ்த்தி 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே தலகாட்ட விடாமல் செய்த இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்து தோல்வி பள்ளத்திலே கவிழ்கிறது என்பதனால் தான் ஒற்றுமை வேண்டும் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் குரல் கொடுக்கிறார்கள். இல்லை, 2014 தேசிய அளவில் மிகப்பெரிய 3வது கட்சின்னு பேரெடுத்த கட்சி. அது எல்லாமே ஓகே. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு ஆரம்பித்த பிரச்சனைகள் தான் இது. கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லையோ, யாரோ ஒருவர் அம்மாவுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, அது வேற. யாரோ ஒருவரை தலைவராக ஏற்று கட்சி அரசியல் பணியில் ஈடுபட்டாதான் அந்த கட்சி வலுவாக முடியும். ஆனால் தலைமையவே மாற்றுவதும், தலைமையை விமர்சிப்பதும், தலைமை மாற்றம், மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதும், இந்த மாதிரியானே போயிட்டு இருந்தால் எப்படி? இல்லை, நிச்சயமாக புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கட்சி சந்தித்தது. இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்று தொடக்கத்தில் யோசித்தவர்கள் செல்வி ஜெயலலிதாவோடு 34 ஆண்டுகள் பயணித்த திருமதி சசிகலா கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமையேற்றால் தான் சரியாக வரும் என்று இன்றைக்கு இருக்கிற அனைவருமே எல்லாம் வரிசையில் நின்று காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் கட்சியும் காப்பாற்றணும் ஆட்சியும் காப்பாற்றணுங்கிறாங்க சொன்னாங்க. அவங்களால தான் முடியும் அப்படின்னு. காலச்சூழல், அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. சிறையில் இருந்தபோதோ சிறை மீண்டு வந்த போதோ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொறுத்து பார்த்தேன், தொடர்ந்து தோல்வி, 8 தோல்வி 9 தோல்வி, இப்போ 10வது முறையாகவும் தோல்வி. 7 தொகுதியில் டெபாசிட். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2014 குஜராத்தின் மோடியா தமிழகத்தின் லேடியான்னு சவால் விட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சி 39 இடங்களில் போட்டியிட்டு 37 இடங்களில் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. 2016ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனித்து களமிறக்கி 1967 இது முடிச்சிடறேன், 67 கூட்டணி தான் தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறது, ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறது என்ற நிலையை மாற்றி 2016 234 தொகுதியிலையும் இரட்டலையை களமிறக்கி மகத்தான வெற்றியை பெற்று 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்கினார். நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்தியாவில் 3வது பெரிய அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி என்ற நிலையை உருவாக்கிய அந்த நிலை மாறி இன்றைக்கு 12 இடங்களுக்கு மேலே 3வது இடம், சுமார் 7 தொகுதிகளில் டெபாசிட் பறி போயிருக்கு. 4 தொகுதிகளில் நாம் தமிழருக்கு கீழே, 2 தொகுதியில் நோட்டாவுக்கு கீழே ரெட்டலை. நினைத்து பார்க்க முடியுமா? அதுதான் கட்சியின் தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் குமுறுகிறார்கள். அந்த குமுறலின் எதிரொலியாக திருமதி வி.கே. சசிகலா அறிக்கையும் ஓபிஎஸ் அறிக்கையும் நான் பார்க்குறேன். 24 இடங்களில் 2வது இடம், 10 இடங்களில் 3வது இடம், 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க, சில தொகுதிகளில் 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் எங்கே போனாங்க? 1.5 கோடி இல்லைப்பா, கடந்த வாரம் சொன்னார் 2,06,00,000 உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். இந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு பாஜகவிலிருந்து வெளியில் வந்ததற்கான ஒரு காரண காரியத்தை சொன்னார். அப்படி ஒரு மாபெரும் இயக்கம் தொடர் சரிவை, தொடர் தோல்வியை சந்திப்பதால் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கீழே மட்ட இருக்கிற கிளை செயலாளர்லேருந்து நிர்வாகிகள் எல்லோருமே கட்சி ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால்தான் இந்த அரசியல் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருப்பதால் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற முயற்சியை திருமதி வி.கே. சசிகலாவும் திரு ஓபிஎஸ் எடுக்கிறார்கள். இந்த பக்கம் எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரம் பதவிகளுக்கு பல கோடிகளை சேர்த்து வைத்து கொண்டு யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி யார் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறவர்களை நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து அனைவருமே புறக்கணிப்பார்கள். ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வோடு பயணித்தால்தான் கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதுபவர்கள் நிச்சயம் ஒன்றுபடுவார்கள். அதற்கான பணிகள் என்பது இன்னும் 1 வார காலத்தில் தொடங்கி
ஒரு நல்லபடியான ஒரு முடிவை எடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த ஒரு தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. உழைத்தவர்களுக்கு, கட்சிக்காக அயராது உழைத்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், கண்ணீரோடு சொல்கிறேன்னு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. இப்போ இதற்கு என்ன காரணம்னு பார்க்கணும், கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கணும். இங்கிருந்து ஆதரவுக்கரம் நீட்டுறாங்க. இதில் எங்கேருந்து அதிமுக ஐடி விங்கில் ஒரு ட்வீட் வருது, அதற்கு பதிலாக அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு. வேலுமணி அவர்கள் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு, அதில் வந்து பேசுகிறாரு, தேச அருகதையில் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. என்ன நடக்குது? இந்த மோதல் எங்கேருந்து கிரியேட் ஆச்சு? இல்லை, பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அந்த விமர்சன பார்வை, எதிரான நிலைப்பாடு என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் தொடக்க காலம் முதலே வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் செல்வி ஜெயலலிதா பற்றியும் கூட அவருடைய கருத்து தெரிவித்தது என்பது அவருடைய உள்ளூர என்ன நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகப்பெரிய அரசியல் கட்சி, மிகப்பெரிய தொண்டர் பலம், கட்சி கட்டமைப்பு, மக்களுடைய ஆதரவு உள்ள இயக்கம். வளர்ந்து வருகிற பாரதிய ஜனதா கட்சி புதிய சக்திகளை, புதிய இளைஞர்களை, புதியவர்களை நோக்கி அவர்களை தன்பால் ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமே தவிர ஒரு கட்சியை உடைத்து சிதைத்து அதிலிருந்து ஆதாயம் பெறுவோம் என்கிற அந்த மனப்போக்கு இருக்குல்ல, அது தவிர்க்கப்பட வேண்டும் முற்றிலும். ஒன்று. இன்னொன்று, அவர் தோழமை கட்சியாக இருக்கிற போதே அந்த விமர்சனத்தை முன்வைத்தார். அப்புறம் திரும்ப எதிர்ப்புதிருமான நிலைக்கு வருகிற போது இன்னும் அதிகமான விமர்சனங்களை அவர் முன்னெடுக்கிறார். அதிமுகவில் எந்த தலைவரையுமே ஏற்றுக்கலை, மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனம் வைக்கிறார். அந்த விமர்சனத்திற்கு காரணம் இங்கே இருக்கிற அந்த பிரிவு தான். அதுக்கு ஒரு பக்கமாக போயிட்டதுனால இந்த நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறோம்ல சிங்கம் எருது கதை, அது மொத்தமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிற போது சிங்கம் அடிக்க வரும், 5 எருதும் சேர்ந்து துரத்திடும். அப்போ அதுக்குள்ளே பிரச்சனை வந்து ஒவ்வொரு எருதும் அடிக்கிற போது அவனை தான் அடிச்சுட்டு போகிறான், நம்ம கண்ணு அவனை தான் நினைப்போம், 5 எருதும் காலியாகி வந்துடுது. அப்போ அந்த மாதிரியான போக்கு இருக்கக்கூடாது. திரு ஓபிஎஸ்கள் சொன்னது மாதிரி அதுவும் சின்ன வயசில் 2வது 3வதுல படித்தது தான். ஒரு அப்பா நோய்வாய்ப்பட்ட அப்பா வந்து அந்த குச்சியை எடுத்துகிட்டு வர சொல்லார், ஒரு குச்சியை உடைச்சிடுவார், 2 குச்சியை உடைச்சிடுவார். ஒரு 10 குச்சியை மொத்தமாக வச்சு பையன்ட்டு கொடுக்கறது உடைக்க முடியாது. ஆக ஒற்றுமையை இருந்தால் தான் அப்படிங்கிற அந்த உதாரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. எனவே ஒற்றுமை அவசியம் என்பதை எல்லோரும் உணர வேண்டுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். சரி, இதில் எங்கே எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் உட்கட்சி மோதல்? பாஜக கூட்டணியோடு இருந்தால் 30-35 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலான்னு வேலுமணி சொல்கிறாரு. இது வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இவங்க 2 பேத்துக்கும் உட்கட்சி மோதல் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அது உண்மையா? தேர்தலுக்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த முறை நாம் தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொள்வோம் என்று வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்னு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பலரும் வலியுறுத்தினாங்களாம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு வியூக வகுப்பாளர்னு 2 பேர் போய் நீங்கள் பாஜகலேருந்து வந்துட்டால் சிறுபான்மை ஓட்டு ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்துடும், இதை தாண்டி திமுக அணியில் வந்து 2 சீட்டு 4 சீட்டுன்னு சொல்கிறவங்களாம் அதிருப்தியில் இருக்கிறான், அவனை 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், எனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் எடப்பாடியை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அவர் நம்பி வந்தார். திமுக அணியிலிருந்தும் வரல, சிறுபான்மை வாக்குகளும் இல்லை. இந்த எஸ்டிபிஐன்னு அடிப்படை மதவாத ஒரு அமைப்போட போய் உடன்பாடு கண்டது இஸ்லாமிய அரசியல் கட்சி பிரமுகர்களும் இஸ்லாமிய மக்களிடமும் பெரிய அளவில் வரவேற்பு பெறலை. ஒரு மெகா கூட்டணி என்று சொல்லிவிட்டு யாருமே வராத நிலையில் கடைசி நாள் இரவு தேமுதிகவை கொண்டு போய் அவங்களுக்கு செலவு தொகையை கொடுத்து கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்போ இது ஒரு பலகீனமான நிலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியே இல்லாவிட்டாலும் தனித்து ஜெயிக்கும். எப்போ ஒன்றுபட்டு நின்றால். பிரிவுகள் ஆயிடுச்சு. திரு அமமுகன்னு ஒரு 3-4% அவர் ஏற்கனவே கொண்டு போயிட்டார் அதிமுக வாக்குகளை. அதை தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் மிக மிக குறைந்தபட்சம்னாலும் ஒரு 3% வாக்குகள் அவங்கள்ட்ட இருக்குது. தென் மாவட்டங்களில், மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்களில் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் என்பதும் இருக்கிறது. அந்த நிலை நீடிக்கிற பொழுது, ஒரு 4-3-7% வாக்குகள் பிரிகிற பொழுது நிச்சயம் வெற்றி இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற தேர்தல் போட்டி என்று வந்தால் அதிகபட்சம் 3-3.5%, குறைந்தபட்சம் 1% தான் இடைவெளி இருக்கிறது. 6-7% வெளியில் போயிட்டு உங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா எப்படி வெற்றி வரும்? 2026 வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைப்போன்னு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? கேட்குறாங்கல்ல. இன்றைக்கு வலிமையாக இருந்ததுன்னா 2,600,000 பேர் சொன்னாங்கல்ல,
இப்போ 88 லட்சம் உறுப்பினர் எடப்பாடிக்காக வாக்களித்திருக்கிறாரு ரெட்டைலைனா. இந்த மிச்சம் உள்ள 1.5 கோடி எங்கே போனாங்க? நீங்கள் அதில் இருக்கிற கோடி 1.5 கோடியாவது போட்டுக்கலாம். அப்போ அந்த 1.5 கோடி பேர் உங்களை ஏற்கலையா? அடிப்படை உறுப்பினருமே ரெட்டைலையில் வாக்களிப்பவன் தான் அடிப்படை உறுப்பினராக இருக்க முடியும். அவர்கள் வாக்குகளே உன்னால் பெற முடியல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் தலைமையின் மீது விருப்பம் இல்லை என்றுதான அர்த்தம். அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. கோவை தொகுதி மக்கள் வந்து மொத்தமாக அதிமுகவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பது இப்போதைக்கு இல்லை, காலங்காலமாக 1977 முதல் தேர்தலை சந்தித்த போதிருந்து கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் 48 தொகுதிகளில் 5 முறை 6 முறை 7 முறை அதிமுக தொடர் வெற்றி. பொள்ளாச்சியில் 9 முறை தொடர் வெற்றி, 10வது முறை அந்த 2021 வந்திருக்காங்க. அந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலையும் அதிமுக எம்எல்ஏ. கொங்கு மண்டலத்தில் 11 எம்எல்ஏக்களில் 10 பேர் எம்எல்ஏ. அங்கே 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக எம்எல்ஏ. 3 தொகுதியில் ஓட்டு வாங்க முடியல, டெபாசிட் போயிடுச்சுன்னா அப்போ உங்களை நிராகரிச்சுட்டாங்கன்னு தானே அர்த்தம்னு அண்ணாமலை சொல்கிறார். அது ஒரு உண்மை தானே? அப்போ உங்களுடைய கோட்டை என்று அப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள், அவர் தான் அந்த கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி, அவர் தான் கொங்கு மண்டலத்தினுடைய பிரதான பிதாமகனாகவே இருந்து கட்சியை வழி நடத்துகிறாருன்னு சொன்னாங்க. அவரும் அவரை சார்ந்தவர்களும் இந்த முறை திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது, ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். பாஜக ஒன்றுபட்ட அதிமுக என்று நாம் களம் இறங்கினால் 30-35 தொகுதியில் வெற்றி பெறலாம் என்று திரு வேலுமணி அல்ல, பல அரசியல் பார்வையாளர்கள், திறனாய்வாளர்கள், பொதுமக்கள், கட்சியினர் மத்தியிலுமே அந்த தாக்கம் இருந்தது. அதனால தான் அப்போ அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. அவங்க சொன்னதை கேட்கல, நான் சொன்னதை கேட்டிருந்தா நம்ம வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த உரசல் உட்கட்சி பிரச்சனை என்பது தேர்தல் பதிவுக்கு பிறகே பரவலாக வந்தது. செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் போகிறாரு, வேலுமணி ஒரு நிலை எடுக்கிறாரு, போகிறாருங்கிறது நமக்கு ஹேசியங்களாக வதந்திகளாக வந்தது. இந்த தேர்தலில் கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இல்லை, நீங்கள் யாருமே வேலை பார்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமியே அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்போ அவருக்குமே தெரியுது. அப்போ என்ன இதுக்கு சொல்யூஷன், என்ன தீர்வு? அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த ஒன்றிணைய வருகிறோம் என்று சொல்களை புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? அவங்க கட்சிக்கு என்ன செஞ்சாங்க? திரு ஓபிஎஸ் அதிமுகவுக்கு எதிராக என்ன செஞ்சார்? திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக என்ன செய்தார்? சசிகலா அவங்கள கூட விட்டுறலாம், அவங்க வந்து அரசியலேருந்து ஒதுங்கியே இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சுயேட்சையாக நின்னா கூட பாஜக ஆதரவு மனப்பான்மையில் இருந்தார், பிரதமரை மீட் பண்ணார், அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணாங்க, பாஜக மூத்த தலைவர்களை மீட் பண்ணார். அப்படி இருக்கும்போது கேபி முனுசாமி அவர்கள் சொல்கிறது சரிதானே? அதிமுகவிற்கு எதிராக களத்தில் நின்னார், போட்டி போட்டார், சுயேட்சையாக போட்டி போட்டு தோல்வியை தான் தழுவினார். அந்த பகுதிகளில் அவருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படின்னு பேசப்பட்டா கூட டிடிவி தினகரன் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி தோல்வியை தான் தழுவினாங்க. அப்போ கேபி முனுசாமி சொல்றது சரிதானே? 2021 அதிமுகவுக்கு எதிராக நின்று களம் காண்டு விட்டு அதிமுகவை ஒற்றுமையா செயல்படுவோம், இணைந்து செயல்படுவோம் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு 2021 தோல்வி அடைந்த போது சிவி சண்முகம் ஒரு தொகுதியில் தோத்துட்டார். மிக கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணார். அவர்களோடு இணைந்து களம் கண்டது தான் இந்த தோல்விக்கு காரணம்னு. அவசரமாக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. தொடர்ந்து நாங்கள் பாஜகவோடு தான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி உரத்த குரல் கொடுக்குறாங்க. கேபி முனுசாமி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அன்றைக்கு அவர் இருந்தார் அங்கே. பாஜகவோடு இருந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க. அந்த வெளியில் வந்த இவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த ஒரே ஒரு முடிவு, இவங்க எடுத்த எல்லா முடிவுக்கும் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. 2 எம்பி ராஜ்யசபாவுக்கு, ஒன்று சிவி சண்முகம், இன்னொன்று ஜெயக்குமார் அப்படின்னு முடிவெடுத்து எடப்பாடி முடிவெடுத்து அவங்கள்ட்ட அஷூரன்ஸ் கொடுத்துட்டார், உறுதி கொடுத்துட்டார். இந்த தகவலை அவங்க ரெடி பண்ணி கையெழுத்துக்கு வர்றபோது திரு ஓபிஎஸ் சொல்கிறார், நீங்கள் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு 10.5% என்று அறிவித்ததனுடைய விளைவு எம்பிசி மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த 106 சமுதாயம் தென் மாவட்டங்களில் அவங்க தான் அதிகம். அவங்க பூரா எதிராக வாக்களித்து அதிமுக ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு எம்பியை தென் மாவட்டங்களிலிருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ராமநாதபுரம் தர்மரை கொண்டு வர்றார். அப்போ இதுவரைக்கும் அழுத்தம் கொடுத்து அவரை வலியுறுத்தி கையெழுத்து பெற்றவர்கள் இந்த பிரச்சனையில் அவர் நிமிர்ந்துக்கிட்டாரு,
இனி ஓபிஎஸ்ஐ நம்ம சமாதானப்படுத்தி கையெழுத்து வாங்க முடியாதுன்னொடனே ஒற்றை தலைமை அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அந்த ஒரு விஷயம்தான், ஒரு ராஜ்யசபா எம்பியை கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வெளி அனுப்பினதுக்கு காரணம், அந்த இரட்டை தலைமை வேணாம் முடிவு பண்ணதுக்கு காரணம் இந்த விஷயம். இது ஒரே விஷயம்தான், இதுதான் இந்த ஒரே ஒரு ஒற்றை விஷயம்தான். அதனால ஓபிஎஸ் கட்சிக்கு எதிராக ஒருபோதும் செயல்படலை, திருமதி சசிகலாவும் செயல்படலை. நீங்கள் உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். இந்த முதல் தர்மயுத்தம் நடத்தி கட்சி முக்கியம் ஆட்சி முக்கியம், 32 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக ஆட்சி கட்சியாகிறது, ஆட்சி கட்சியாக வந்திருக்கிறது. மிக கஷ்டப்பட்டு உடல் நலிவு இருந்து ஏற்பட்ட நிலையிலும் ஜெயலலிதா உருவாக்கி போன இந்த கட்சி முக்கியம் ஆட்சி முக்கியம் அப்படின்னு இணைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தியது. அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியில் வந்த உடனே உனக்கு கட்சி சின்னத்தை பயன்படுத்த முடியாது, உனக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, கரவேட்டி கூட கட்ட முடியாதுன்னு வெளியில் தூக்கி போட்ட உடனே ஏதாவது ஒரு கிளையை பிடித்து அவர் வரணும்ல, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளணும் அரசியல்ல. எனவே இந்த நிலைப்பாட்டை எடுத்தார். சுயேட்சையா நின்னும் 2வது இடம் பிடித்து கிட்டத்தட்ட 3,51,000 வாக்குகள் நினைக்கிறேன். சரி, வாங்கியிருந்தா கூட அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணிட்டு தானே அந்த போட்டியிட்டு இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்ப அவங்க 6 மாதத்துக்கு முறை வரைக்கும் இந்த அதிமுக எங்க இருந்தது? பாஜக முந்தா நாளா முடிவெடுத்தாங்க அதிமுகவை அழிக்கணும்னு. அரசியலில் அவ்வப்போது எழுகிற சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பதுதான் அரசியல் தலைவர்களுடைய வியூகம். அந்த அடிப்படையில் தான் திரு ஓபிஎஸ் மீது எந்தவித குற்றச்சாட்டுக்கும் இடமில்லை என்பதுதான் என்னுடைய வலிமையான. சரி, ஓகே. அதாவது பாஜகவோடு இருந்ததால தான் சிறுபான்மையினர் ஓட்டு, மற்ற பிற சாதியினரோட சமூகத்தினரோட ஓட்டு நமக்கு கிடைக்கல. பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டா நமக்கு அந்த ஓட்டுகள் கிடைக்கும்னு சொல்லி தான் பாஜகவிலேருந்து வெளியில் வராங்க. அதை பிரச்சாரத்துலேயும் பேசினாங்க, பாஜகவை எதிர்த்தாங்க, திமுகவை எதிர்த்தாங்க. அப்போ அந்த ஓட்டுகள்லாம் ஏன் உங்களுக்கு வரல, எங்கே போச்சு? நம்பிக்கை இல்லை. ஓகே, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி வரும், அவர்களுக்கு வாக்களிப்பது வெற்றியை தேடித்தரும் என்கிற நம்பிக்கை இழப்பு. அதனால தான் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் ஆதரவு அளிக்கலை. இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவில் இருந்திருந்தால் அது வெற்றி சாத்தியம், அங்கே போய் 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா வருவாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கையற்ற ஒரு தன்மை ஏற்பட்டதன் விளைவு தான் மற்ற கூட்டணிக்காக வர எதிர்பார்த்தது அவர்களும் வரவில்லை. இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை பெருமக்களும் இவருக்கு ஆதரவளிக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற அதிமுகவினரும் இவருடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை என்பதுதான் நீங்க குறிப்பிட்ட இந்த 2வது இடம் 3வது இடம் 4வது இடம் டெபாசிட் இழப்பு போன்ற நிலை உருவாகி இருக்கிறது தான் என்ன கருத்து. இனி அதிமுகவில் என்ன நடக்கும்? தொடர்ந்து நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தினுடைய இன்னொரு விஷயம், அதிமுகவிலிருந்து பாஜக தரப்பிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா? ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியில் இருந்து வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு பேச்சு, எங்களோட சேர்ந்து இருந்தால் 30-35 சீட் வரைக்கும் ஜெயிச்சிடலான்னு வேலுமணி சொல்லியிருக்காரு. இனி ஒருபோதும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது, 26ல் கண்டிப்பாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்துச்சா 26ல் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு? இல்லை, இப்போதைக்கு அது சாத்தியமே இல்லை. பேச்சுவார்த்தை தொடங்கி, ஏன்னா 2026 2024 இந்த தேர்தலில் இல்லை, 2026 தேர்தலின் போதும் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உட்பட அதனுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோருமே சொல்லிட்டாங்க. பாஜக தரப்புலேருந்து அதை சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்களுடைய கட்சியை வளர்த்தெடுத்து அடுத்த நிலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இரு தரப்பிலும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், அது ஒருங்கிணைய வேண்டும், மீண்டும் ஒரு வலிமை பெற வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகள் பலருக்குமே அந்த எண்ண ஓட்டம் தாக்கம் இருக்கிறது. நான் கடந்த பதிவில் சொன்னது மாதிரி பல நிர்வாகிகள் கரவேட்டி கட்டிட்டு வெளியிலே போக முடியல. நீங்கள் யார்கிட்ட இருக்கப்பா, ஓபிஎஸ்டியா ஏபிஎஸ்டியா தினகரன்ட்டியா சசிகலாட்டியா யார் பின்னாடி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் கட்சி ஒன்றுபடணும். கட்சி ஒன்றுபட்டால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். திமுக ஒரு வலிமையான கட்டமைப்போடு ஆட்சி கட்சியாக இருக்கிறது.
அதோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சியில் இப்போதைக்கு வெளியில் வர்ற மாதிரி இல்லை. அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அழகாக வச்சிட்ருக்காங்க. 10-12 அரசியல் கட்சிகளும் உறுதியான நிலைப்பாட்டில் பயணிக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர்கள் ஒருங்கிணைந்து தான் வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஒரு வலிமையான சக்தியை வீழ்த்துவதற்கு நீங்கள் ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கணும்ல. நீங்கள் ஒரு வலிமையான இயக்கமாக ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது இது வெற்றி சாத்தியம் என்று அங்கிருந்து வருவதற்கு இடம் குறைவாக கொடுக்குறாங்க. அப்படின்னா பாஜகவோடு அதிமுக இருக்கிற போது தான் இங்கே வர தயங்கினாங்க. அதனால் இப்போ அதற்கான வாய்ப்பு கூட 2026 இருக்குது. அப்போ கட்சி வலிமை பெற வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எப்படி அடிமட்ட தொண்டர்களுக்கும் அதை வழிநடத்தி வந்த திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த நிலைப்பாட்டை உணர்ந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் கட்சியின விருப்பம். இதை தாண்டி பொதுமக்கள் அரசியல் பார்வையாளர்களிடமே இந்த திராவிட இயக்கம் என்பதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மிக இருக்குது. ஒரே கட்சி மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, மாறி மாறி வர்ற போது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை பொதுவெளிகள். சரி, மக்கள் மாற்றத்தை ஒவ்வொரு தேர்தலையும் விரும்புவாங்க. ஏன்னா அந்த அதற்கு முன்பாக ஆட்சி செய்த கட்சியினுடைய சில தவறுகள் சலிப்புகள்னால தேடுவாங்க. அது ஒவ்வொரு முறை தேர்தலையும் அது நடக்கக்கூடிய விஷயம் தான். அதனால தான் நாம் தமிழரை தாண்டி பாஜகலாம் 11% வாக்கு பெற்றிருக்கிறதுங்கிறதெல்லாம் தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குது. பாஜகவிலேருந்து எதிர்த்தரப்புலேருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு. அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லியிருக்காரு, மதவாத சக்திகளோடு கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக, 0 இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எந்த கட்சிகளை ஒரு மதவாத சக்திகள்னு சொல்கிறாரு? பாஜக மாநில தலைவர் சொல்கிறது தான் கொஞ்சம் இல்லை. அதாவது இந்த எஸ்டிபி என்கிற இஸ்லாமிய அமைப்பு அடிப்படை மதவாத சொல்லிட்டு அது வெளிப்படையாக அதில் இருக்கிற நிர்வாகிகள் பலரும் முன்பு தடை செய்யப்பட்ட சிபி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அதை வந்து இஸ்லாமிய அரசியல் பெருமக்களே அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமுக போன்றவர்கள் கூட அங்கீகாரம் கொடுக்கல. எனவே அவர்களை அடையாளப்படுத்தி அப்படி ஒரு அடிப்படை மதவாத சக்தியோடு அதிமுக போனது தான் இன்னொரு சரிவுக்கு காரணம் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். அதிமுகவில் அழிவு பாதையிலேருந்து மீட்கணும்னு சசிகலா அழைப்பு விடுத்திருக்காங்க, ஓபிஎஸ் அழைப்பு விடுத்திருக்காங்க. எடப்பாடி தரப்புலேருந்து ஒரு நிராகரிப்பு போயிருக்கு. மீண்டும் அதிமுக ஒன்றிணையுமா, தலைமை மாற்றம் இருக்குமா, இல்லை இதே தலைமை ஏற்றுக்கொள்வார்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் ஒன்றிணைய வேண்டும். தனிப்பட்ட சுயலாப விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு குழு போட்டு இந்த தரப்பிலிருந்து சசிகலா தரப்பிலிருந்து, ஓபிஎஸ் தரப்பிலிருந்து, திரு எடப்பாடி தரப்பிலிருந்து மூத்த முன்னோடிகள் பலர் இருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்கிய போது அந்த காலகட்டத்திலிருந்து பயணித்த திரு செம்மலை, செங்கோட்டையன், தம்பிதுரை, பொல்லா ஜெயராமன், இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் கரப்பாம்பாணியன், நம்ம இவர் உசிலம்பட்டி தவசி போன்றவர்கள், அங்கே அந்த ஆரம்ப காலத்தில் மதுரை நவநீத கிருஷ்ணன் இன்னும் இருக்கிறார். தலைவர் காலத்தில் மன்றங்கள் தொடங்கி நடத்தின ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் ஓஎஸ் மணி இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இவர்கள் எல்லோருமே கட்சியின் நலன் கருதி, கட்சியின் எதிர்காலம் கருதி ஒரு குழுவை நியமித்து அவர்கள் யார் தலைமையில், எந்த தலைமையில், ஒற்றை தலைமையா, இரட்டை தலைமையா, அல்லது கூட்டு தலைமையா, கூட்டு தலைமை கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு பொலிட் பியூரோ போட்டு அவங்க எடுக்கிற முடிவை பொதுச்செயலாளர் அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் கூட ஏற்கனவே விதியை பல முறை திருத்திட்டாங்க. மீண்டும் கூட சட்டத்திட்ட விதிகளை திருத்தி ஒரு குழு போட்டு விரைவாக அந்த முடிவை எடுத்து கட்சியை ஒன்றுபடுத்தினால் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் தமிழகம் முழுவதுமே பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் உயிர் தெழும் அதிமுக, மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்கும். அந்த முயற்சியை மேற்கொள்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார், நன்றி. விரைவில் சந்திக்கலாம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.